கலக்குறோம் அலப்பற கிளப்புறோம் ராம்ராஜ் நிரந்தரம். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். தித்திக்கட்டுமே தமிழர் திருநாள் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் let the celebrations begin. 25 வருஷத்துக்கு முன்னாடி பாடினேன் தொட்டு தொட்டு பேசும் சுல்தானாவை இப்பயும் அதே பிக்சர் தான் பாடுறேன். தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா தொட்டபுடன் நெஞ்சில் தில்லானா அள்ளி அள்ளி கொடுத்தால் குறையாது பள்ளி கொள்ளவாடி அழகே. நிறைய பேர் 3 நேரம் பாடிட்டு கலைச்சப்பா காத்திருக்கா அப்படிங்க. ஆனா 3 நேரம் இறங்கி வந்தோடனே இன்னும் பாட்டு வந்து நீங்க 7 மணில இருந்து ஆரம்பிச்சு 1 மணி வரைக்குமா இது நம்ம அம்மா இருக்கு உட்கார முடியாது அப்படின்னு அதான் பாடலாமாமா. அதை பார்த்துட்டு நிறைய பேர் போட்டிருந்தாங்க, ஓ புஷ்பணத்துல இருந்து இப்படியா, புஷ்பணத்துக்கு ஏதாவது செஞ்சு புஷ்பணத்துக்கு இவரு செஞ்ச மாதிரி உலகத்துல அவரோட பிறந்த ஊருக்கு இவரு செஞ்ச மாதிரி உலகத்துல யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க. ஒருத்தன் போட்டிருக்கான் நாசமா போயிடுவேன். நான் சொல்றேன், நான் திருப்பி உனக்கே சார் இந்த மாதிரி உங்களோட இமேஜே போயிடுதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஏன்ப்பா அப்படின்னு சொல்றேன் சார், நீங்க ஒரு பாட்டு பாடிருக்கீங்க, அந்த பாட்டை கேட்டு தான் நான் இன்னைக்கு இந்த வேலையில இருக்கேன், இன்னைக்கு நல்லா இருக்கேன். நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன்னா அந்த பாட்டு காரணம். அது என்ன பாட்டு? திடீர்னு நான் உங்கள்கிட்ட வந்து நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னதுதான் சாதாரணமா சொன்னேன். இதைத்தான் பண்ணுவேன். பக்கத்துல பார்த்தாங்க சொம்பு இருக்கு, தண்ணியும் சொம்பும் கொடுத்து அடிச்சாங்க பாரு. நான் 2 வருஷமா சொல்லி சொல்லி பார்த்துட்டாங்க, எனக்கு இதென்ன நான் போய் ஏதாவது ஆக்சிடென்ட் பண்ணி நான் சாவறேங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஏமா அப்படி பண்ண? என்னப்பா சொன்னேன்? அவன் போய் லாரியில வந்துட்டு காலை அடிப்பிட்டு ஆல்மோஸ்ட் காலை எடுத்துட வேண்டியதான். பார்த்தா அடுத்த 1.5 மணி நேரத்துல இவங்க சித்தப்பா அழிச்சுக்கிட்டு ஸ்கூட்டர்ல வாசலுக்கு வந்துட்டாங்க. பசங்களாம் சொன்னா, டேய் இறக்கம் இருக்குடா, இறக்கத்தை அந்த இறக்கத்தை அப்படியே காதலா மாத்துறது 1.5 மணி நேரம். ஒரு பொருள் ஒண்ணு உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கோம். அந்த பொருளை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஒரு ஞாபகம் வருதுன்னு நீங்க சொல்லணும். நான் சொல்லட்டுமா? கெஸ் பண்ணிடுவேன். சொம்பு. அச்சச்சோ, இந்த சொம்பு கதை சொல்லல, நான் ஃபேமஸான ஒரு கதை மேம். எப்படிப்பா? அதான் எப்படி ஞாபகம் கரெக்ட்டா சொன்னீங்க? கண்டுபிடிச்சீங்க. என்ன இதா இருக்கும்னு நினைச்சா உண்மையா? ஆமா. ஆச்சரியமா இல்ல இது? நிஜமாவா? நிஜமா தெரியாது, பிராமிஸ், கடவுள் சத்தியமா தெரியாது. இவர் சொன்ன உடனே நான் சொம்புன்ட்டேன். ஏன்னா இப்ப அடிக்க போறீங்களா இப்பயுமா? ரொம்ப லேசா கொண்டு இருக்கீங்க. அந்த சொம்பு எப்படி இருந்துச்சு? அந்த கதையை ஒரு சின்ன லைட்டா சொல்லிடுறேன் நானு. முதல்ல சார் வந்து சார் நீங்க சொல்றீங்க சார், நீங்க சொன்னதா திடீர்னு நான் உங்கள்கிட்ட வந்து நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னதுதான் சாதாரணமா சொன்னேன். இதைத்தான் பண்ணுவேன். பக்கத்துல பார்த்தாங்க சொம்பு இருக்கு, தண்ணியும் சொம்பும் கொடுத்து அடிச்சாங்க பாருங்க. அடிச்சாங்களா? தலையை திருப்பிட்டு எல்லாம் முகத்துல அடிச்சு ரீடேக் பண்ணலாமா சார்? படிக்க நீங்க தான் அங்க உட்கார்ந்திருக்கீங்க. ஓகே, சோ இப்போ அப்படி பார்க்கும்போது அந்த முதல்ல அந்த கோவம் வந்து அப்புறம் காதலா மாறுது. அது 32 வருஷம் எவ்வளவு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையா மாறுது. கடைசி வரைக்கும் இருந்ததுங்க அந்த கோவம். 2 வருஷமா இருந்ததுங்க அந்த கோவம். அதுக்கப்புறம் தான் நீங்க பல விஷயங்கள்லாம் பண்ணி சூப்பரா அதுக்கப்புறம் நிறைய நாடகம் ஒரு படமே எடுக்கலாம். ஆமா ஆமா. என் கதை நாங்க சொன்ன ஸ்டோரி கம்மி, சொல்லாத ஸ்டோரி நிறைய. சிங்கார வில்லன் படம் கதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கு சார், பண்ணிருக்காரு அந்த மாதிரி? இல்ல அதை விட அற்புதமான சீன்லாம் இருக்கு சார். சொல்லாத கதை ஏதாச்சும் இருக்கா சார்? வித்தியாசமா இது யார்கிட்டயும் இத்தனை வருஷமா நான் மறைச்சு வச்சிருக்கேன் ஒரு கதை. அது பசங்களுக்கு யூஸ் ஆகும் சார், நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க சார். ஒரு பெரிய பாருங்க, ஒரு நாள் பந்துங்க என்ன பண்ணலாம் ஒரு பண்ணிட்டு ஒரு ஃபோன் அடிக்க சொன்னேன். ஒருத்தன் இருக்கான், எங்கள் ஹாஸ்டலில் தான் இருந்தேன், யூனிவர்சிட்டி மெயின் ஹாஸ்டல். இப்போ எல்லாம் ஒரு ஹாஸ்டல் ஒரு ரூமுக்கு 4 பேர் இருக்காங்க. அப்போ ஒரு ரூமுக்கு ஒரு ஆள் தான். எனக்கு வந்து என்னென்னா மேன் ஆஃப் தி யூனிவர்சிட்டிங்கிற ஒரு பட்டம் கிடைச்சிது. அதனால அந்த ரூமை வந்து வார்டனே கூப்பிட்டு எனக்கு கொடுத்தாரு. இந்த பாட்டனால தான் கிடச்சிது அந்த ரூமு. அப்போ நல்ல சாப்பாடு நல்ல ரூம். அப்போ ஒருத்தனை கூப்பிட்டு, டேய் ஒரு ஃபோன் அடி, குப்சாமி வந்து லாரியில் அடிபட்டு நீ வந்து லவ் பத்து வேண்டாம். இல்ல முதல் நாளே என்கிட்ட சொல்லிருப்பாரு, போங்க நான் 2 வருஷமா சொல்லி சொல்லி பார்த்துட்டாங்க, எனக்கு இதென்ன நான் போய் ஏதாவது ஆக்சிடென்ட் பண்ணி நான் சாவறேங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அடுத்த நாள் பந்த் இவருக்கு லக்கிலேயே அமைஞ்சிருச்சு. வந்துச்சா? அப்போ ஃபோன் அடிச்சு சொல்லிட்டாங்க. இவங்க ஃபோன் அடிச்சு, ஏமா அப்படி பண்ண, என்னப்பா சொன்னேன்? அவன் போய் லாரியில் விழுந்துட்டு காலை அடிபட்டு ஆல்மோஸ்ட் காலை எடுத்துட வேண்டியதான் அப்படின்னு தான். இல்ல உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு அப்படி என்ன சொன்னானோ தெரியல, எனக்கு தெரியாது, சொல்லிட்டான். பார்த்தா அடுத்த 1.5 மணி நேரத்தில் இவங்க சித்தப்பா அழிச்சுக்கிட்டு ஸ்கூட்டரில் வாசலுக்கு வந்துட்டாங்க பார்க்கறதுக்கு. பசங்களாம் சொல்லணும், டேய் இறக்கம் இருக்குடா, இறக்கத்தை அந்த இறக்கத்தை அப்படியே காதலா மாத்துறது 1.5 மணி நேரம். இறக்கம் ஒருத்தர் மேலே ஒரு இறக்கம் வந்துட்டாலே அது மெல்ல மெல்ல அப்படி காதலா மாற்றிடலாம். நீ கண்டினியூ பண்ணா ப்ரொசீடண்டா, இனிமே நீ வந்து வேண்டான்னு போயிடாத. அது இன்னும் கோவத்தை உண்டாக்கி இருக்குங்க. பொய் வேற சொல்றீங்க. பயங்கரம் கேளுங்க. இல்ல அப்ப கோவத்தை உண்டாக்கல. இவர் என்ன பண்ணாரு, அதுக்கு அடுத்தது நாங்க ஒரு ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் என் லைஃப்ல கேசட் ரெக்கார்டிங் பாட போறோம். மேல்மருவத்தூர் அம்பாள் பத்தி. இவர் தான் மியூசிக், இவர் தான் லிரிக்ஸ் எல்லாம் நான் பாட போறேன் அதுல. அப்போ நான் வந்து இவர் சரியாயிட்டாரு அப்படின்ற கேள்விப்பட்டோன்னே, ஏங்க இவர் ஃபோனில் என்ன மாதிரி பேசுகிறா, அது பக்கத்து வீட்டு ஃபோனில் போயிங்க. அப்போல்லாம் எங்கள் செல்ஃபோன் இருந்தது, என்ன இருந்தது, நாங்கள் அப்போ தான் மெட்ராஸ்க்கு எங்கள் பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி. இது பக்கத்து வீட்டில் போயிட்டு ஏங்க ஈனக்குரலில் பேசுகிறேன், எனக்கு பாட முடியாது, நான் மியூசிக் பண்ணிட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன், நீங்க போய் பாடிட்டு வாங்க. என்னால பாட முடியாது, ஆக்சிடென்ட் ஆனதுல எனக்கு இன்னும் இங்க அச்சுச்சோ சார் மொத வந்து பாட்டு அமைச்சிட்டேன். சார் நீங்க இல்லாம நான் எப்படி சார் பாடுறது, நீங்க எழுதுனது, நீங்க மியூசிக் பண்ணது, நீங்க எனக்கு சொல்லி தந்த டியூன் நான் பாடுறதா, வேண்டாம் சார் நான் பாடல சார், அடுத்த இதுல பாத்துக்கலாம் அப்படின்னு இவர்கிட்ட சொல்றேன். பார்த்தீங்கன்னா சரி நீங்கள் அவசரப்பட்டு இதுவும் பண்ணாதீங்க, நான் டாக்டர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி எப்படியும் வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் கழிச்சு வந்துட்டு ஒரு ஆட்டோவில் வர்றாருங்க. ஆட்டோவில் வந்துட்டு ஏங்க ஏறுங்க பாட போலாம் வாங்க அப்படின்னோடனே, ஆமா ஆட்டோல உட்காந்துருக்கேன், காபி டீ குடிக்கலான்றாங்க. அப்ப எங்க வீட்டுல எங்க அம்மா எல்லாம் சொல்றாங்க, என்னாச்சுங்க காலுக்கு உங்களுக்கு காட்டுங்க அப்படின்னு. அப்படியே பேண்ட்டை தூக்குறாருங்க, பெரிய துணி வாங்கி பேண்ட் ஃபுல்லா சுத்தி இருக்காரு. அப்ப வந்து பார்த்து உடம்பு பாத்துக்கோங்க, எங்க அம்மா பார்த்து உடம்பு நல்லா பாத்துக்கோங்க, போய் பாடிட்டு போமான்னு என் தங்கச்சியும் அனுப்பி வச்சாங்க கூட துணைக்கு. வந்தாருங்க அப்படியே ஆட்டோல வந்துகிட்டு அந்த பாரிஸ் கார்னர்ல அப்படியே ஆட்டோவை நிறுத்த சொல்லி அப்படியே குதிக்கிறாரு அந்த ஆட்டோல இருந்து. பக்கத்துல 2 வீலர் நிறுத்திருக்கேன் அங்க. எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க, சில்லு நடந்து போறோம் எப்படி இருக்கும் அந்த பாரிஸ் கார்னர், அந்த பர்மா பஜார் இருக்குல்ல, அங்க கூட்டம் வேற. அப்ப பாத்தீங்கன்னா இவர் திட்டுறேன், இந்த பாரு எல்லாரும் பாக்குறாங்க, திட்டாதீங்க எல்லாரும் பாக்குறாங்கன்னு எல்லாரும் எங்களே பார்க்க ஆரம்பிச்சாங்க. நான் கத்துல அப்புறம் ஆட்டோ முன்னாடி விட்டு பின்னாடி நான் 2 வீலர்ல போறேன். அப்புறம் வந்து பாடிட்டு வந்தாச்சு. என்ன பாட்டு ஞாபகம் இருக்கு, நான் பாடி காமிக்கிட்டா, போய் வாங்க சக்திகளே மருவத்தூருக்கு, போய் வாங்க சக்திகளே மருவத்தூருக்கு அப்படின்னு. அது இதுக்கு முன்னாடி நான் போட்டேங்க. இது சரி, போய் வாங்க சக்திகளே நாங்க பாடினது கேட்டு. ஆனா தேவா சார் நியாயமா சொன்னாரு, குப்சாமி எனக்கு அந்த டியூன் ரொம்ப பிடிச்சது, நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரு பண்ணிக்கிட்டேன்னு சொன்னாரு. பண்ணிக்கிறேன்னு சொல்ல ஒரு முறை சந்திக்கும் போது சொன்னாரு, ஆரம்பிச்சிருவாங்க பெரிய. இல்ல நாங்க என்னன்னா யதார்த்தமா நாங்க எல்லாத்தையும் சொல்லிடுறோமா, நிறைய பேருக்கு அது ஒரு வெறுப்பு. ஆமா இவங்களுக்கு வாய்ப்பு இல்ல, அதனால வாய்ப்பு இல்ல, நாங்க எப்படி இருக்கோம்னு எங்களுக்கு தான் தெரியும். மொத விட இன்னும் நல்லா இருக்கும். நாங்க என்னன்னா கச்சேரி செஞ்சதை ஷூட் பண்ணி போடல, அவ்வளவுதான். நிறைய பண்றோம், டிவோஷனல் அதிகமாக கான்செர்ட் பண்ணுறேன். இப்போ கூட இன்னைக்கு வந்து கேரளாவில் இருந்து பகவதி அம்மன் கோயிலில் இருந்து பேசுனாங்க, நீங்கள் வந்து பாடணும் அப்படின்னு. நான் பாடுறேங்க. இப்போ யூஎஸ் போகிறோம், துபாய் போகிறோம், எல்லாம் நாங்கள் என்னென்ன சொல்லிக்கிறது. ஓகே சார், ரொம்ப சமீபத்தில் வந்து நீங்க உங்க மகள் எல்லாம் சேர்ந்து அந்த கார் வாங்க, பெரிய ஜாகுவார் கார். சோ அத பார்த்தனே எல்லாம் ஒரு பக்கம் அவ்வளவு சந்தோஷம்ப்பா, உழைப்புக்கு கிடைச்ச ஒரு வெகுமதி, இது இவ்வளவு கஷ்டப்பட்டு. இன்னொரு பக்கம் வந்து நீங்க எப்படி கார் வாங்குங்க, என்ன பண்ணிட்டாங்க, பாட்டு பாடினா இவ்வளவு காசு வருமா, இந்த மாதிரி நெகட்டிவா சொல்றாங்க. நாங்க வாங்கலீங்க, மாப்பிள்ளை வாங்குனாருங்க. என் மருமகன் வந்து அவர் மல்டி பிசினஸ் பண்றாரு. சரி சரி, அவர் வாங்கி இருக்காரு. அவர் ரொம்ப நாளா கனவு போல, ரொம்ப நாளா வந்து என்கிட்ட சொல்லாம இருந்திருக்காரு. ஓகே ஓகே, திடீர்னு வெளியில வாங்கணும்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஜாகுவார் கார் வாங்கினா எப்படி இருக்கும்னு சும்மா நான் கிண்டலுக்கு பண்றேன் பேசுறாங்க. என் மருமகன் தான் வாங்கியிருக்காரு, நான் வாங்கல. எனக்கு எல்லாம் உண்மையா பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே ரொம்ப மோசமா என்ன இருக்கோ அதுதான் எடுத்துட்டு போவேன். எல்லாரும் கிண்டல் அடிப்பாங்க, என்ன நம்ம தான் முக்கியங்க, கார் முக்கியம் இல்ல. நான் வந்து காஸ்ட்லி கார் எப்பவுமே சொல்ல மாட்டேன், ஏன் அவ்வளவு ரூபாய் போட்டு அதுல ரோட்ல போய் ஓட்டணும். பிராண்டட் கார் எல்லாம் சொல்லுவாங்க வீட்டுல. சாதாரண காரும் நம்மள சுமக்க போகுது, அதுவும் சுமக்க போகுது. அது இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. அவங்க அது இந்த காலத்து பசங்களுக்கு அது எங்க 2 பேருக்கு என்னைக்குமே அந்த ஆசை கிடையாது. அவங்க வாங்கியிருக்காங்க, வந்து என்கிட்ட சர்ப்ரைஸா. இவர் பாருங்களேன், அடுத்த நாள் ரெக்கார்டிங் போறாரு. அப்ப மாப்பிள்ளை சொல்றாரு, அப்பா நீங்க வந்து ஜாகுவார் எடுத்துட்டு போங்களேன்ப்பா அப்படின்னு. ரெக்கார்டிங் போறாரு, ஃபிலிம் ரெக்கார்டிங் நினைக்கிறேன், எடுத்துட்டு போங்களேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். ஜாகுவாரா பாட போகுது, நான் தானே பாட போறேன், அதனால இருக்கிறதுலயே என்ன வண்டி சும்மா மோசமா இருக்கு அதை கொடுங்க அப்படி. நம்ப மாட்டீங்க, அது மழை பெஞ்ச கொஞ்சம் தண்ணி எல்லாம் இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் வந்து வாடகை டாக்ஸில போனேன். வாடகை டாக்ஸில் போய் இறங்கி பாடிட்டு வந்தேன். நமக்கு எப்பவுமே திறமைதான் நிலையானது. அதை பார்த்துட்டு நிறைய பேர் இது போட்டிருந்தாங்க, புஷ்பணத்திலிருந்து வந்து இப்படியா, புஷ்பணத்துக்கு ஏதாவது செஞ்சு, புஷ்பணத்துக்கு இவர் செஞ்ச மாதிரி உலகத்துல, அவரோட பிறந்த ஊருக்கு இவர் செஞ்ச மாதிரி உலகத்துல யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க. கஜா புயலாகட்டும் எதுவாக இருந்தாலும், அதாவது அந்த கஜா புயல போயெல்லாம் பாத்தீங்கன்னா இவர் பாடின ஒரு பாட்டுறால கஜா புயலின் தாக்கம் எங்கெங்க இருந்ததோ அந்த ஊரெல்லாம் வளமா
போதும் போதும்ன்ற அளவுக்கு கொண்டு வந்து போய் சேர்ந்துச்சு, போட்டாங்க. பொறுப்பு இவங்க வந்து ஊர் மட்டும் கிடையாது, புதுக்கோட்டை இவர் வீடியோல விட்டாரு, புதுக்கோட்டை பக்கமும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க போங்க, அங்க போனாங்க எல்லாம் நிறைய போச்சுங்க. அந்த பாட்டை போட்டு 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 பாத்தீங்கன்னா நிறைய அதாவது அதே சொல்றேன், அந்த அந்த கமெண்ட்ஸை படிக்கிறது தெரியாதவங்க நான் படிச்சிருக்க கூடாது. அதை படிச்சுட்டேன், நான் தீதை சுமக்கலை, நான் அவனை என்ன கொடுத்தாங்களோ அது எனக்கு தேவையில்லை, நான் அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுறேன். ஒருத்தன் போட்டிருக்கான் நாசமாக போயிடுவேன்னு, நான் சொல்கிறேன் நான் திருப்பி உனக்கே தரேன், அது எனக்கு வேண்டாம். வந்து அதெல்லாம் நீ படிக்கிறீங்க, நல்லா இருன்னு சொன்னால் நான் எடுத்துக்கிறேன். அந்த நாசமாக போயிடுவேன்னு சொன்னேன்ல, அது எனக்கு தேவையில்லை, நான் உனக்கே ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இதுல நீ இன்னும் சாகலையான்னு ஒருத்தன் போடுறான், அது எனக்கு தேவையில்லை, அது உனக்கே ரிட்டர்ன் பண்ணிடுறேன், நீயே எடுத்துக்காத, எனக்கு வேண்டாம். நான் இல்லை இப்போ ஆரம்பத்தில் இருந்தீங்க, இப்போ எல்லாம் என் பொண்ணு சொன்னாங்க என்கிட்ட ஒரு தடவை, மா இதெல்லாம் இருக்கிறன்னா நீ லைம் லைட்ல இருக்க, நீ பெரிய இடத்துல இருக்கன்னு நினைச்சுக்கோ. அவ சொல்லிதான் எனக்கே புரிஞ்சு, நீ வயிறு எரியிற அளவுக்கு நீ நல்லா இருக்கேன்னு நினைச்சுக்கோமா, அதனால இதெல்லாம் கண்டுக்காது. ஏன் பெரிய பொண்ணுல கண்டுக்கவே மாட்டாங்க, அவங்க ஆடையை கேலி பண்றது, அவங்க பேரை பழமொழி கேலி பண்றது. ஒரு பாட்டு ஒண்ணு, வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானடா, விழுந்தாரை கண்டால் வாய் விட்டு சிரிக்கும், வாழ்ந்தாரை கண்டால் மனதுக்குள் வெறுக்கும். ஒரு பாட்டு அந்த காலத்துல மருதகாசி அந்த மாதிரி. அது மாதிரி இந்த மாதிரி என்னை பத்தி தப்பு தப்பா கமெண்ட்ஸ் போடுறீங்கல்ல, நான் உங்களுக்கே ரிட்டர்ன் பண்ணிடுறேன். எங்களும் இல்ல, யாரா இருந்தாலும் இந்த மாதிரி வெறுப்பு உமிழ வேண்டாம். அது நான் படிக்கிறதுல நீங்களும் படிக்காதீங்க. அது வார்த்தைகள் இல்ல, அது வார்த்தைகள் நான் சொல்ல மாட்டேன். அது என்ன சொல்றது, அப்படியே வாந்தி எடுத்து வச்சிருக்கேன், வார்த்தைகளை வாந்தி எடுத்து. நீங்க ஏன் படிக்கிறீங்க? அவ்வளவு கேவலமா இருக்கு, இவ்வளவு கேவலமா. தயவு செய்து இந்த தமிழ் மொழியில இவ்வளவு கேவலமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தாதீங்க. தமிழ் வந்து தமிழ் இனியது, தமிழ் நம்முடைய மொழி, நம்முடைய உயிர். அந்த தமிழ் மொழியில இப்படிப்பட்ட கேவலமான வார்த்தை அவன் இங்கிலீஷ்ல போடாவாம்பா. இவங்களை வந்து திருத்தவே முடியாதுங்க. அதாவது அவர் ரஜினி ஒன்று சொன்னார் இப்போ சமயத்தில், அதாவது ஒரு அருமையான குறை சொல்லா கொலைக்காத நாயும் குறை சொல்லாத வாயும் கிடையவே கிடையாதுன்னு சூப்பரா சொன்னார். அருமையான வார்த்தைங்க. சில விட்டு நம்ம வந்து யார் சொன்னாங்கன்னு நம்மளுக்கு என்ன சொன்னாங்கிறது ரொம்ப முக்கியம். அது அருமையான வார்த்தை. இதை தான் எனக்கு ஞாபகம் வந்தது. நான் தான் சொல்கிறேன், வேண்டாத சுமக்க மாட்டேன், தூக்கி போட்டேன். இப்போ நான் ஃப்ரெஷ் ஆகிட்டேன். இப்போ ஐயா இப்போ நான் 24 வயசில் என்ன சுருதியில் பாடினோ அதை விட ஒரு சுருதி அதிகமாக பாடுறேன், அதை விட ஒரு சுருதி அதிகமாக பாடுறேன். இப்போ 25 வருஷத்துக்கு முன்னாடி பாடினேன் தொட்டு தொட்டு பேசும் சுல்தானாவை, இப்போயும் அதே பிச்சில் தான் பாடுறேன். அவர் வித்தியாசார் கேட்டார், அதே பிச்சு அதே குரல் எப்படி சாமினாரு. எல்லாம் இசை தாங்க, நீங்க போட்ட இசை கேட்கறது. அது உண்மையா சார், இப்பயும் அந்த பாட்டு கேட்கும் போது அது ஒரு தனி உற்சாகம் சார், எனர்ஜி. சூப்பர் சாங். மேம பார்த்த ஒரு பாட்டு 2 லைன். தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, தொட்டவுடன் நெஞ்சில் தில்லானா, தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, தொட்டவுடன் நெஞ்சில் தில்லானா, அள்ளி அள்ளி கொடுத்தால் குறையாது பள்ளி கொள்ளவாடி அழகே, சாமத்தில் தருவேன் வாயா சுல்தானே 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 சுல்தானே. புஷ்பன் குப்புசாமி சார் வந்து கோவப்பட்டு பார்த்துருக்கோம், அவர் அழுது பார்த்துருக்கோம். ஆனால் எப்படி சொல்றதுன்னா அந்த ஒரு எனர்ஜி எப்பவுமே உங்ககிட்ட அது இருந்துட்டே இருக்குல்ல சார். நீங்க ரொம்ப தோண்டு போனீங்கன்னா கூட அதுல இருந்து நீங்க எப்படி மீண்டு வருவீங்க? உங்களுடைய ஃபார்முலா நீங்க பார்க்கவே முடியாது. அதுதான் கேட்கிறேன், நீங்க பார்க்கவே முடியாது. என் மனசு தான் காரணம். இப்போ மலேசியா போனோம், வித்யாசாகர் அவருடைய நிகழ்ச்சிக்கு மலேசியா போனோம். போன உடனே என்ன துரு துரு துருன்னு இருந்தால் என்ன சார் இப்படி இருக்கிறீங்க, உங்களுக்கு வயசு என்னென்ன அதை மட்டும் கேட்காதீங்க. பல பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கு, உங்களை அப்ப பார்த்த மாதிரி தான் இருப்பியா இருக்கீங்க, அதை மட்டும் கேட்காதீங்க. அதுக்குன்னே போய் இவர் இந்த இது என்ன 25th anniversary பண்ணலனா நோ 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 அப்படின்ட்டாரு. நீங்க அதுக்கும் எனக்கு தெரிஞ்சு நம்ம வயசு ஆயிட்டு அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. நாங்கள் எப்பொழுதும் இளமையா இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். மனசுக்குள்ள வந்து போட்டு வேண்டாத குப்பைகளை போட்டு நோண்டிட்டு இருக்கக்கூடாது. அது உங்களை துவண்ட விட வச்சிடும். இசை வந்து ஒரு கருவி, அது தள்ளி விட்டுருது, எங்களை மறக்கடிச்சிருது. கச்சேரி போன உடனே இப்போ நீங்கள் பெரிய அதிசயம் என்னென்னா நான் சொல்லுவேன், இப்போ நிறைய பேர் 3 மணி நேரம் பாடிட்டு களைச்சப்பா காஃபி இருக்கா அப்படின்னு கேட்பேன். ஆனால் 3 மணி நேரம் இறங்கி வந்தோடனே இன்னும் பாட்டுமான்னு கேட்பேன். இப்போ சாய்பாபா கோயிலில் 6 மணி நேரம் பாடினேன். நியூ இயர் அப்போ வந்து 7 மணிக்கு ஆரம்பிச்சு 1 மணி வரைக்கும் பாடணும். நான் கூட அப்போ சொன்னேன், 7 மணில ஆரம்பிச்சு 1 மணி வரைக்குமா, இது வம்பா இருக்கு, உட்கார முடியாது அப்படின்னு. அதெல்லாம் பாடலாமாமா அப்படின்னு கூப்பிட்டு போனாரு. அந்த பிரேக்லாம் அந்த மாதிரி சார் பிரேக் இருந்தது, பகவானுக்கு ஆரத்தி காமிக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் இருந்தது வைங்களேன். சார் இன்னும் நான் 3 மணி நேரம் பாடுவேன் சார். எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல
ஒண்ணு குணச்சித்திரம்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒரு நகைச்சுவை நடிகர் எழுந்துருச்சு. ஆமா நீங்க தான். நகைச்சுவை நானா? ஏன்னா ஆமா 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 நீங்க யாரை சொல்றீங்க? குணச்சித்திரம் அல்லது சொல்ல மறந்த கதையில வேற யாரை சொல்லு. சொல்றீங்க? இது நான் எதனால சொல்றேன்னா, சொல்ல மறந்த கதையில அந்த வாழைப்பழம் சாப்பிடுவீங்கல்ல, ஆமா. எனக்கு தெரிஞ்சு வேற யாருமே அந்த ஒரு ரியாக்ஷன், அதுல உங்களுக்கு டைலாக் இருக்காது, எதுவுமே இருக்காது. ரொம்ப நேரம் வாழைப்பழம் சாப்பிடுவீங்க, அதுக்கு நீங்க கொடுக்குற அந்த மொழியே. அப்படியா? ஆமா. நான் பார்க்கல படம். நீங்க பாக்கலையா? இது என்ன சார் இது அநியாயமா இருக்கு. அந்த படம் நான் பார்க்க எனக்கும் பிடிக்கல, 2 பேரும் நாங்க பார்க்கல. ஏன் உண்மையில அந்த காட்சி சூப்பரான ஒரு கேரக்டர். எனக்கு பிடிக்காத காட்சி ஒண்ணு அதுல வந்துருச்சு. அழுதுட்டே நீங்க பேசுறதா? இல்ல அதெல்லாம் என்ன தெரியுமா சொன்னாங்க என்கிட்ட, அந்த முருங்கைக்காய் பறிக்க போவாங்க அந்த scene. ஐயோ. அந்த சீன் எனக்கு பிடிக்கல. ஆ, நான் வந்து வேண்டாம் வெறுப்பா தான் நடிச்சேன். சரி. அதனால இப்ப கூட அது அப்புறம் அந்த குளிக்கிறது ஒண்ணு வைக்கல விட்டு தேய்க்கிற மாதிரி ஒரு scene. அது ரெண்டும் எனக்கு பிடிக்கல. அப்புறம் நடிக்கும் போது நடிக்கும் போது அவர் சொல்றாருங்கிறதுக்காக நடிச்சேன். இல்ல ஒத்துக்கிட்டோன்னு இவருக்கு வந்து கதாபாத்திரம் சொன்னதே வேற. நானும் ஒரு கதாபாத்திரம் என்எஸ் கிருஷ்ணன் போல அதுல ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு. அதுல வந்து நிப்பேன் நானு. பட் அந்த பாட்டு அதுல அந்த படத்துல இடம்பெறல. ஏன்னா இவர் எழுதின பாட்டு அதை கேட்ட உடனே ரொம்ப பிடிச்சு போச்சு அவருக்கு. அந்த பாட்டு 2 நாள் வரை கோயில் கட்டி ஊரை குட்டி கும்பாபிஷேகம் வச்சு கும்பிட்டாங்க சாமி தகுந்த காலம். இப்ப நடிகைக்கு கோயில் கட்டி ரசிகர் மன்றம் வச்சு கூடாத செயலெல்லாம் இந்த காலம். அந்த காலம் அது மாறி போச்சு, இந்த காலம் ரொம்ப மாடனாச்சு. ஆத்து தண்ணி ஊத்து தண்ணி அத்தனையும் நல்ல தண்ணி அள்ளி குடிச்சதெல்லாம் அந்த காலம். இப்போ பாட்டில அடைச்சி மினரல் வாட்டர்னு 15 ரூபா விற்கிறாங்க இந்த காலம். அந்த காலம் அது மாறி போச்சு, இந்த காலம் ரொம்ப மாடனாச்சு. மல்லிகைப்பூ சூடிக்கிட்டு குங்குமத்தை வச்சுக்கிட்டு மங்களமா பொண்ணு வந்தாங்க அந்த காலம். மல்லிகைப்பூ சூடிக்கிட்டு குங்குமத்தை வச்சுக்கிட்டு மங்களமா பொண்ணு வந்தாங்க அந்த காலம். இப்ப நல்ல பாம்பு ஸ்டிக்கர் போட்டு வெள்ளைக்காரன் பாப்பு வெட்டு நடையே மாறி போச்சு இந்த காலம். இப்படி இந்த பாட்டை கேட்டுதான் இது என்எஸ் கிருஷ்ணன் ஸ்டைல்ல இருக்கு, உங்களுக்கு அதே கேரக்டர் தரோம் அப்படின்னாங்க. பட் டோட்டலா கதாபாத்திரம் அதுக்குள்ள வரும்போது கமர்ஷியல் பாத்திரம் இல்லையா, டோட்டலா மாறிடுச்சு. இவரு விருப்பம் இல்லாம நடிச்சிட்டு வந்துட்டோமே அப்படின்றதுக்கா. அதுவும் அவரு ஃபேமிலி ஃப்ரெண்டா அப்படி ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து இனிமேல் சினிமாவே வேண்டாங்கிற அளவு ஒரு நிகழ்ச்சி நடந்து போச்சு. ஒரு உணவகத்துக்கு சாப்பிட போயிருந்தேன். ஒரு 5-6 பேர் வந்தாங்க. சார் உங்கள் படம் பார்த்தேன் சார், அவன் நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறான்னு நினச்சிருச்சு. சார் ஏன் சார் இந்த மாதிரி நடிச்சிங்க அப்படின்னு. நான் அடுத்து என்ன நடித்தேன் சார், நீங்கள் நடித்ததை நான் கூட நடிப்பேன் சார், நீங்கள் நடித்ததை நான் கூட நடிப்பேன், ஆனால் நீங்கள் இதை செஞ்சுருக்க வேண்டாம், உங்களோட இமேஜே போயிடுதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இமேஜ் போயிடுச்சு. ஆமாங்க, என்னங்க முந்திரி காட்டில் போய் முருங்கை பறிக்கிறீங்க, இதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையா அப்படின்னு. ஏன்ப்பா அப்படி சொல்கிறேன் சார், நீங்கள் ஒரு பாட்டு பாடிருந்தீங்க, அந்த பாட்டை கேட்டு தான் நான் இன்றைக்கி இந்த வேலையில் இருக்கேன், இன்றைக்கி நல்லா இருக்கேன். நான் இன்றைக்கி நல்லா இருக்கேன்னா அந்த பாட்டு காரணம். அது என்ன பாட்டு பாடினேன் அது சொல்கிறான். வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலதனம், கருங்கல் பாறையும் நொறுங்கி விழும், உன் கைகளில் பூமி சுழன்று வரும், எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை, எத்தனை ஞானியர் பிறந்த தரை, நீ இவர்களை விஞ்சிட என்ன தடை, விழி விழி உன் விழி நெருப்பு விழி, உன் விழி முன் சூரியன் சின்ன பொறி, எழு எழு தோழா உன் எழுச்சி, இனி இயற்கை மடியில் பெரும் புரட்சி, வெறுங்கை என்பது மூடத்தனம். அப்படி பாட்டு சார் அது. அதை கேட்டுட்டு நான் இன்னைக்கு வந்திருக்கேன் சார். சார் இனிமேல் வேணாம் சார் நடிக்கிறது, நீ சொல்றது வேத வாக்கு பாட்டுறான், நீ வேத வாக்கு நான் எடுத்துக்கிட்டேன், நான் நடிக்க மாட்டேன். அதுதான் முக்கியமான காரணம். அதாவது அவங்க சொன்னது என்னன்னா, நீங்க பண்ண கேரக்டர் நான் கூட பண்ணுவேன், வேற யார் வேணா பண்ணுவாங்க, நீங்க பாடின அந்த கருத்தை யாராவது பாட முடியுமா கேட்ட கேள்வி ரொம்ப அப்சல்யூட்லி 100% 100% உண்மை, 100% உண்மை. ஏன்னா நிறைய பேர் போக மாட்டாங்க, இந்த இடத்துக்கு போக மாட்டாங்க, ஏன்னா இதை ரசிக்க மாட்டாங்கன்னுட்டு பாட மாட்டாங்க. நான் அப்படி கிடையாது, அதை ரசிக்கிற மாதிரி பாடினால். இப்போ நீங்கள் கேட்டது வந்து இன்று போய் நாளை வேன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, ராகம் சொல்கிறேன், இந்த பாட்டுக்கான ராகம் அது சோகமான ராகம். இன்று போய் நாளை வாராய் என, அவ்வளோ சோகமான பாட்டை வெறுங்கை என்பது மூடத்தனம் அப்படி கம்பீரமாக கொண்டு வந்திருக்கேன், மியூசிக் மாற்றிருக்கேன். இப்போ அந்த ராகத்தில் இப்படி பண்ண முடியும். சரி, எப்பவுமே இந்த மாதிரி நாட்டுப்புற பாடல்களை தாண்டி சினிமான்னு வரும்போது அதுக்கு டக்குன்னு அந்த ஒரு பப்ளிசிட்டி அதிகமாக கிடைக்குது. பெருசு ஃபீல்டு பெருசா ஆப்வியஸாக பார்க்கும்போது. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த வருத்தம் இருக்கா? ஏன்னா இது வந்து எப்படி சொல்றாங்கன்னா, இப்போ நாட்டுப்புற பாடல்லாம் கிராமத்து மக்கள் கேட்குற பாடல், ஆனால் அது அப்படி இல்லை, இசை ரசனை இருக்க யார் வேணாலும் உண்மையில இது இருக்கு, எல்லாருமே கேட்கலாம். இப்படி பாகுபாடு பண்றது நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, எனக்கு அது வருத்தமே கிடையாது. ஏன்னா என்னோட ஃபீல்டு வந்து ஆக்சுவலாக ஃபோக்கே கிடையாது. நான் படித்தது வந்து கர்நாடிக் மியூசிக். ஆமாம், கர்நாடக சங்கீதத்தில் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கேன் நான்.
அதில் வந்து எப்படின்னா ஃபோக்கையும் கிளாசிக்கலையும் கம்பைன் பண்ணி ஃபோக் டு கிளாசிக்கல், அதாவது இந்த கர்நாடக சங்கீதமே இந்த மக்கள் இசை பாடலில் தான் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆராய்ச்சி. சரி. அதனால எனக்கு என்னுடைய முகமே வந்து தமிழிசை தான். தமிழிசை வந்து கர்நாடிக்கா பாடுறது தான். இது ஆராய்ச்சியாக நான் மக்கள் இசையை எடுத்துக்கிட்டேன். அது நாட்டுப்புற பாட்டு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நாட்டுப்புற பாட்டு இருந்து அந்த மக்கள் இசைன்னு மாத்தி நாங்க ரொம்ப மக்கள் இசை நாங்கள் தான் மாற்றணும். அந்த சொல்ல நான் தான் கொண்டு வந்தேன். புத்தகத்தோட பேரும் ஆமாம், மக்கள் இசை நான் தான் கொண்டு வந்தேன். அதில் வந்து அதனால வந்து இதுலேயே எங்களுக்கு போதுமான மன சந்தோஷம் கிடைக்குது, திருப்தி இருக்கு. அதுக்கான ஆடியன்ஸ் இருக்காங்க. இப்போ நீங்கள் நம்ப மாட்டீங்க, நாங்கள் கச்சேரி மக்கள் இசை பாட்டு பாடுறோம்ல, சினிமா பாட்டு நானே சினிமாவில் பாடியிருக்கேன்ல, வந்து கேட்க மாட்டாங்க. ஒரு தடவை கூட உங்க பாட்டு தான் கேட்போம். உங்களோட சொந்த பிரசன்டேஷன் சொல்றாங்க. ஒரு கச்சேரியில கூட நீங்க அந்த சினிமா பாட்டை பாடுங்கன்னு அதுக்கு உதாரணம் நான் சொல்றேன். நாங்க வந்து இவர் பிரைவேட் ஆல்பம் ஒன்னு பாடியிருந்தாரு, அந்த என் மனம் பாடுங்க. என் மனம் கரை புரண்டு செல்ல 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 கண். ஆமா, என் மனம் கரை புரண்டு செல்ல 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 கண்ணனே, காமனை வசம் பிடித்த மன்னா, சின்ன சின்ன முத்தமிட்டு பாடு நீ, ஆசையில் வானுலா போகலாம் போகிற பாடலாம் கூடலாம் பாடலாம் ஆனந்தத்தினாடலாம். சேருவாறு சேர்ந்து புட்டா நந்தவனம், அந்த நினப்புல வந்தனைக்கு இல்லான மறந்து போச்சு. இது ஒரு மாதிரி வெஸ்டர்னைஸா இருக்கும். இந்த பாட்டுங்க கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாட்டு பாத்தீங்கன்னா இங்க வந்து ரிலீஸ் பண்ணல, ஆனா சிங்கப்பூர்ல ரிலீஸ் பண்ணிட்டு அது அந்த போடு இன்னும் ஸ்டில் 30 வருஷமா வந்து ரேடியோல ஒளிபரப்புற பாட்டு வந்து இந்த பாட்டு. இது வந்து இத பாடுறதுக்கு ஃபர்ஸ்ட் சிங்கப்பூர் கூப்பிடுறாங்க எங்களுக்கு. ஒரு பாட்டு பாடுறதுக்கு தான் டிக்கெட் வந்து பயங்கர சேல், ஆடிட்டோரியம் ஃபுல். நாங்க என்ன பண்ணோம், இவர் சொன்னாரு இல்லைங்க எங்க பக்கவாத்தியக்காரங்களே கூட்டு வரோம், ஒரு பாட்டுக்காக எதுக்கு வரணும், நாங்க எங்க இசை நிகழ்ச்சிக்கு நடுவுல பாடுறோம். அவங்க என்ன பண்ணாங்க, சரிங்க பாடுங்க. 4-5 தடவை அந்த பாட்டு பாடணும். எங்க மக்கள் வெறியில இருக்காங்க இந்த பாட்டு 4 தடவை பாடுட்டாங்க. நாங்க உட்காந்துருக்கோம், எங்க வந்து கீபோர்டு தபேலா, எங்க உருமி உடுக்கு பம்பை எல்லாம் இருக்குது. எங்களுக்கு பின்னாடி 2 கீபோர்டு ரத்தாம் பேட் 2 உட்காந்துருக்காங்க. நாங்கள் பாட ஆரம்பிக்கிறோம். SLF ஆடிட்டோரியம் பாடிக்கிட்டே இருக்கிறோம். எவ்வளோ நேரம் போச்சுன்னு தெரில. திடீர்னு ஒருத்தர் வந்தார், ஸ்க்ரீன் இழுத்தார், க்ளோஸ். என்னன்னா 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு, க்ளோஸ்ன்றார். இதுல கேளுங்க, இந்த பாட்டுக்கு வாசிக்கிறதுக்குன்னு வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட், எங்களோடது வந்து ஃபோக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொண்டு போனோம்ல. வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மலேசியால இருந்து பெரிய ஒரு இது கீபோர்டுகாரர் வந்து மலேசியால இருந்து உட்கார்ந்திருக்காரு. அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்காரு. 2.5 மணி நேரம். இப்போ என்ன நடந்து போச்சுன்னா, அந்த மலேசியால இருந்து வந்தார்ல, அவரும் ரைட் சீட் உட்கார்ந்திருக்காரு. நம்ம வாசிக்க வந்திருக்கோமே, அந்த பாட்டு வாசிக்கணுமே ஞாபகப்படுத்தலங்க. 2.5 மணி நேரமா யார் ஆடியன்ஸும் ஞாபகப்படுத்தல, நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் எதுக்காக கூப்பிட்டாரோ அவரும் ஞாபகப்படுத்தல, வாசிக்க வந்தரும் ஞாபகப்படுத்த. 2.5 மணி நேரம் அப்படியே ஸ்பீடா அந்த பிரசன்டேஷன் போகும்போது மக்கள் இசை பாடல் ஒத்துருக்குமே நினைப்பில்ல. 2.5 மணி நேரம் முடியும் சார், அந்த பாட்டு எங்க யாருமே ஞாபகப்படுத்தலீங்க. நீங்க போய் அவங்ககிட்ட கேட்டாங்க, நோன்ட்டாங்க. அவங்க ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். சரி ஆங்கலாம். இந்த மறுபடியும் இந்த பாட்டு பாடுறதுக்கு இன்னொரு கச்சேரிங்க மறுபடியும் கூப்பிட்டாங்க. போன உடனே முதல்ல அப்புறம் பாடிட்டு அப்புறம் நாங்க ஆரம்பிச்சோம். அது ஒரு ஃபோக் சாங். எங்களோட கான்சர்ட் பார்த்தாங்கன்னா விட மாட்டாங்க. இந்த பொங்கலுக்கு வேட்டி கட்டி கலக்குறோம், அலப்பற கிளப்புறோம், ராம்ராஜ் நிரந்தரம். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். தித்திக்கட்டுமே தமிழர் திருநாள் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் let the celebrations begin.